இந்த வெள்ளை பனியன் வர்த்தகத்தை ஒரு யோசனை வருது அவங்களுக்கு. இதை கலர் கலரா மாத்தினாங்க. இப்ப வெள்ளை சட்டைக்கும் ஒரு பளிர்னு ஒரு கலர் போடும்போது கவனத்தை ஈர்க்கும். உடனே என்ன பண்றாங்க, அந்த நாட்கள்ல அத பனியன் அந்த துணியை வந்து பல்வேறு விதமான கெமிக்கல்களை ரசாயனங்களை பயன்படுத்தி, அந்த நாட்கள்ல திருப்பூருக்குள்ள கிராமங்கள்ல கிணறு இருக்கும். அந்த கிணறுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குழி தோண்டி அதுல சுடுதண்ணிய அந்த குழிக்குள்ள ஊத்தி அந்த வெள்ளை பனியனை சாயம் ஒவ்வொரு கலரா இது பண்ணி சாயம் ஏற்றி அதை காய வச்சு வாஷிங் பண்ணலாம் அந்த கெமிக்கல் மனம் வரும் சொல்லி வாஷிங் பண்ணி அதை காய வச்சு திரும்பவும் அதை அயன் பண்ணி திரும்ப கலரான பனியன்கள், அது ஒரு வர்த்தகம் பெரிய அளவுல பெருகுகிறது. அப்புறம் விஞ்ச் டையிங்னு வந்துச்சு. இந்த விஞ்ச் டையிங் என்ன பண்ணோம்னா, அந்த துணியை இந்த தண்ணிக்குள்ள சாய தண்ணிக்குள்ள அப்படி முக்கி எடுக்கும். அது பேர் தான் விஞ்ச் டையிங். அந்த விஞ்ச் டையிங்கை வச்சு நிறைய டையிங் நிறுவனங்கள் உருவானது. அதுக்கடுத்து அந்த டையிங்க்கு அப்புறம் சாஃப்ட்லோ டையிங், வேகமா டை பண்றது, நேர்த்தியா ட்ரை பண்றது, சாயமேற்றுறது, நேர்த்தியா சாயமேற்றுறது. அப்ப இங்கே உள்நாட்டு எந்திரங்கள், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எந்திரங்கள், இதெல்லாம் மிஷின் விற்கிறவங்க வந்தாங்க நிறைய பேர். ஒரு தொழில் எத்தனை தொழிலை உருவாக்குது பாருங்க. பஞ்சில இருந்து தொடங்கி பஞ்சு மிஷினு, நிட்டிங் மிஷினுக்கு அடுத்து வாஷிங் மிஷினு, சாயம், அப்புறம் அந்த சாய வியாபாரம், அந்த ரசாயன வியாபாரம், அப்புறம் மிஷின் வியாபாரம், அப்புறம் டையிங். சரி, டை பண்ணியாச்சு, அதை தைக்கணும்ல, அதை தைக்கணும். அப்போ தையல் எந்திரங்கள், சூயிங் மிஷின்ஸ் இருக்கு பாருங்க. முதல் கண்டுபிடிச்ச மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தையல் மிஷின் இவ்வளோ பெருசா இருக்கும், ஒரே மிஷின். நீங்க நெட்ல போய் பாருங்க. தொழில் வளர்ச்சி அடைகிறது. நிட்டிங் மிஷின், டையிங் மிஷின், ஸ்டிச்சிங் மிஷின், இந்த மிஷின்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின், பேட்லாக் மிஷின், அப்புறம் இந்த மிஷின்களை விற்பனை செய்யறவங்க நிறைய பேர் வந்தாங்க. வெளிநாட்டு எந்திரங்கள் நிறைய இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்துல இயங்குகிற எந்திரங்களே வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்துல இயங்கக்கூடிய எல்லா எந்திரங்களுமே வந்தாச்சு. அப்ப அந்த தையல் எந்திரங்கள், அப்புறம் தையல் எந்திரங்கள் அது முடிச்சோன்னு அதை அயன் பண்ணணும்ல, அது ஸ்டீம் அயனிங் எந்திரங்கள். இப்படி எந்திரங்கள் வந்து திருப்பூர் நோக்கி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள எந்திரங்கள் இங்க வருகிறது. அப்புறம் அதை அயன் பண்ணி, அதை பேக் பண்ணி, அதை கட் பண்ணி, அப்புறம் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் இங்க இருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஏற்றுமதினா தூத்துக்குடி துறைமுகம், உள்நாட்டு வர்த்தகம்னா பல்வேறு டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள்ல வட மாநிலங்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு ஒரே ஒருத்தர் மூலமாக தொடங்கிய இந்த தொழில் இன்றைக்கு 10 லட்சம் பேரை வாழ வைக்கிற ஒரு தொழிலாக உயர்ந்திருக்கிறது. அந்த தொழில் தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமா நடந்துருச்சா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நிறைய சான்றோர்கள், புண்ணியவான்கள், தன்னை பத்தி மாத்திரம் நினைக்காமல் சக மனிதர்களை, மற்றவர்களையும், இந்த திருப்பூருக்கே உள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, ஒரு என்ன வர்றவங்களை பூரா அவங்க வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க. அவங்கள அன்போடு பார்ப்பாங்க. உன்னால் தான் நானே வாழ்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க மனசுக்குள்ள. அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வாங்க. அதுதான் திருப்பூர் தொழில்துறை. கொரோனா நேரத்துல அவங்கள வெளியிலேயே விடாம ஒவ்வொரு நிறுவனமும் பல கோடி மதிப்பிலான கொரோனா தடுப்பூசிகளை இலவசமா, அப்ப வந்து 2020 1250 ரூபா ஒரு ஊசி. தன்னுடைய தொழிலாளிய வெளியிலே போகாத, உள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டே இரு, கேண்டீன்லயே சாப்பாடு இருக்கு, 3 நேரம் உனக்கு
தயவு செஞ்சு வெளியில போயிடாதுன்னு சொல்லி அவங்கள தன்னுடைய எப்படி கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுகிறது போல நிறைய நிறுவனங்கள் அவங்கள உள்ளேயே வச்சு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஊசி போடுறதுக்காக எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அவங்களோடய பயணிச்சேன், அவங்க எப்படி வந்து தொழிலாளர்களை காப்பாத்துறாங்கன்னு சொல்லணும்ல. அப்புறம் எனக்கு கொரோனா வந்துருச்சு, அது வேற விஷயம். எனக்கும் வந்துருச்சு கொரோனா. நான் KMCHல போய் அதுக்கு அடுத்த ஒரு 6 மாதங்கள்ல உயிருக்கே ஆபத்தான நிலையில கொரோனா KMCHல சரி பண்ணிட்டு திரும்ப உயிரோட வந்தாச்சு. ஏன்னா இன்னும் இந்த ஊருக்கு உங்களை போன்றவர்களை உருவாக்குகிற கடமை இருக்கிறது. ஆக அப்படி மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பணத்தை பணமாக பார்க்காமல் பல கோடி மதிப்பிலான தடுப்பூசிகளை வர வைத்து தன்னுடைய தொழிலாளர்களை உணவு கொடுத்து சம்பளம் கொடுத்து 3 மாதமும் சம்பளம் கொடுத்து தடுப்பூசிகளை போட்டு பாதுகாக்கிற நீங்க எந்த ஊர்லயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. கொரோனா வந்துருச்சு ஓடி போயிடுவோம் ஊருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கு மட்டுமே அந்த புண்ணியமான தொழில் முனைவோர் இங்குதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊருக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தொழிலைத்தான் நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய தொழில் இருக்குது, நிறைய ஊர் இருக்குது, நிறைய தொழில் இருக்குது. உண்ண உணவு, உடுக்க உடை, அந்த சாப்பாடு இல்லாம கூட தண்ணி குடிச்சிட்டு 4-5 நாள் இருக்கலாம். ஆனா இது இல்லாம இருக்க முடியுமா? அப்போ இந்த தொழில் ஒரு மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு உடை கொடுத்த வேண்டுமா இல்லையா? பெண் குழந்தை பிறந்தாலும் ஒரு நல்ல அழகான ட்ரெஸ் போடணும், ஆண் குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ட்ரெஸ் போடணும். அப்ப மனித குலம் இருக்கும் வரை நிலைத்திருக்கிற ஒரே தொழில் ஆடை தொழில். அந்த துறை, இந்த துறை என்னைக்குமே அழியவே அழியாது. உங்களுக்கு 1000 தலைமுறை இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுத்துட்டே போனீங்கன்னா அப்படியே பொழைச்சிக்கலாம். ஏன்னா விவசாயத்துக்கு அடுத்த வாழ்வாதார தொழில் எதுனா ஜவுளி தொழில், டெக்ஸ்டைல் தொழில்துறை. இது நிறைய பேருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தென் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. நானும் ஏதோ என்னென்னமோ தொழில் பண்ணலான்னு பாக்குறேன், அதை பண்ணேன் நல்லா இல்லை, இதை பண்ணேன் நல்லா இல்லை. உப்பு விற்க போனேன் மழை பெஞ்சிருச்சு, மாவு விற்க போனேன் காத்தடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிடுவாங்க. வாய்ப்புகள் எங்கே இருக்கிறதோ அதை தேடி கண்டுபிடித்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அது இன்னொரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இது மாதிரியான கட்டமைப்புகள் நம்முடைய தலைவர்கள், சான்றோர்கள், உங்களை போன்ற மக்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செட்டப்லாம். இந்த செட்டப் இங்கே உருவாக காரணம் யார் தெரியுமா? பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயா தான். அவர் இன்னும் 78 வயதிலும் இன்னும் நல்ல கடவுள் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லையும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்குமான வாய்ப்பை தேடி 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 அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மள நினைக்கணும்ல, இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு தொழில் தலைவராக இதெல்லாம் சிந்தனை பண்ணி இப்படி ஒரு உருவகம் எங்க திருப்பூர்ல மாநில அரசிட்ட பேசி நிறைய பெண் தொழில் முனைவோர்கள், நிறைய வாலிபர்கள், இளைய தலைமுறையினர் தொழில் செய்யணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு கட்டடம் வேணும், எந்திரங்கள் வேணும், எல்லாத்துக்கும் மேல கடன் வசதி வேணும், உதவி வேணும் அப்படின்ற சிந்தனை பண்ணி அதுக்குரிய அஜெண்டா உருவாக்கி அதுக்கு நீங்க நிதி ஆதாரங்களை ஒதுக்கித்தாங்க அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த நிதி ஆதாரங்கள் எல்லாம் வந்து இப்ப நீங்க ஒரு பேட்ச் வர்றீங்க, கத்துக்கிறீங்க, நீங்க போய் தொழிலுக்குள்ள போறீங்க, சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா மித்த மாவட்டங்கள்ல இங்க இதை அறியாதவங்க கண்கள்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றதே தெரியாம வாழ்ந்து, தெரிஞ்சா ஓடி வந்துருவாங்க பாவம், அது தெரியல அவங்களுக்கு. ஆக இப்போ அரசாங்கம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த 3 லட்சம் 5 லட்சம்
2 லட்சம் நீங்க இதை வச்சு ஒரு தொழில் கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சியின் மூலமாக நீங்க உங்க வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள்னு ஒரு நம்பிக்கையோட அவங்க கொடுக்குறாங்கன்னா, இந்த தோட்டத்தை உருவாக்கினவர் டாக்டர் சக்தி அவருக்கு ஐயாவை போடுங்க. ஏன்னா மக்களை நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு அன்பு வேணும் இல்லைங்களா? அவர் சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, நான் வந்து பொள்ளாச்சியில இருந்து நானும் இதே போல திருப்பூருக்கு விலைக்கு வந்த ஒரு நிலையிலே தான் படிப்படியாக தொழிலை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கிருந்து அதாவது அந்த டெக்ஸ்டைல் தொழில்துறைக்கான வாய்ப்புகள் எல்லாம் வட மாநிலத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவர் போய் இந்திய கத்துக்கிட்டு அங்கே இருந்து நிறைய அலுவலகங்களை இங்க கொண்டு வந்தார். அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், அப்புறம் நிறைய இங்க உள்ள 3வது குடிநீர் திட்டம். மக்கள் வந்து முதல்ல எல்லாம் நீங்க திருப்பூர்னாவே தண்ணி பஞ்சம்னு வருவாரு. இப்ப இருக்குதா? இப்ப இருக்குதா? அதுக்கு காரணமே அவர். மக்களை, சாமானிய மக்களை நேசிக்கிற தலைவர்களை கொண்ட கட்டமைப்பு உள்ள ஊரு தான் இந்த ஊர். இங்க எவ்வளவு தொழில் கஷ்டங்கள் இருந்தாலும் திரும்பவும் அந்த தொழில் திரும்ப பழைய நிலைமைக்கு மீண்டும் எழுந்து விடும். அது காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்க தொழில் முனைவோர்கள் தங்களுடைய தொழிலாளர்களை ஒரு பணியாளர்களாக அவர்கள் நினைப்பதே இல்லை. தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா தான் அவங்க நினைப்பாங்க. நான் அறிந்த வகையில என்னுடைய 25 ஆண்டுகள் பயணத்துல நான் அதெல்லாம் ரசிப்பேன். அவங்கள பாராட்டுவேன். ஏன்னா தன்னுடைய தொழில் நல்லா இருக்குது, சிறப்பா இருக்குது, உனக்கு என்ன சம்பளம் தானே அப்படின்னு நினைக்கிறதுல அவங்க பார்க்கிற பார்வையை கருணை கண்ணோட பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக உருவாவதற்கு இவர்களே வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நிறைய நிறுவனங்கள்ல பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய ஏற்றுமதியாளர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த தொழில் முனைவோர்கள் நிறைய வந்து உருவாக வேண்டும். நீயும் ஒரு கம்பெனி போடுப்பா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், இதையும் பார்த்துக்க, நீ தனியாகவும் இயங்கு அப்படின்ற ஒரு நற்பெயரை நல்ல ஒழுக்கத்தின் மூலமாக பெற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு. ஏட்டிக்கு போட்டியா ஏனவதானு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் நிர்வாகத்தால் பாராட்டப்பட வேண்டும் என்றால் மணியை பார்த்துட்டு வேலை செய்யக்கூடாது. 8 மணி ஆச்சு, எப்படா போலாம் ஓடலாம், கொஞ்சம் கூடுதலா வேலை பார்த்து பாருங்களேன், கவனத்தை ஈர்ப்பீங்க. முதலாளி வந்து கேட்பார், போலையா நீ, என்ன இது முடிக்க வேண்டியிருக்கு, முடிச்சு வச்சுட்டா காலையில வந்து புதுசா ஈஸியா பண்ணலாம், அதனால முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பாருங்க. உண்மையா சொல்லி பாருங்க. சும்மா சார் அன்னைக்கு பேசினார்ல, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஓட்டிட்டு அப்புறம் போவோம்னு நினைக்காதீங்க. இயல்பாக உங்கள் உள்ளத்தில் இருந்து அப்படி ஈடுபடுத்தி பாருங்கள், கவனத்தை ஈர்ப்பீர்கள், அங்கீகாரம் பெறுவீர்கள். 2வது, நீங்க வந்து உங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டே இருக்கணும். இதை கத்துக்கிட்டேன், இது மட்டும் போதும். ஒரு பேட்டர்ன் மேக்கரா இருக்கீங்களா, அடுத்த நிலையை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய இருக்குது. வெள்ளை பணியின கலர் பண்ணி என்ன ஆக்கணுங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுக்கடுத்து என்னன்னு யோசனை பண்ணாங்க, வெள்ளைய கலரா ஆக்கிட்டோம், நிறைய வியாபாரம் ஆகுது, சரி அந்த கலர்ல ஒரு பிரிண்டிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு தேடி அழகா ஒரு பிரிண்ட் பண்றதுக்கு அதுக்குரிய மிஷின் எல்லாம் எங்க கிடைக்குது? மதிப்பு கூட்டல் ஆடைகள்னு பேர். பிரிண்ட் பண்றோம் இல்லையா, அதுல அந்த துறையில நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரிண்ட் பண்ணி கொடுங்க. இங்க எம்ப்ராய்டரி மிஷின் பாத்தீங்களா? சரி, எம்ப்ராய்டரி பண்ணுங்க. 50 ரூபாய்க்கு விற்கிறத பிரிண்ட் பண்ணீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கலாம். 100 ரூபாய்க்கு விற்கிறத இன்னொரு எம்ப்ராய்டரி போட்டீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்கலாம். அதனுடைய மதிப்பை கூட்டுகிறீர்கள். பிரிண்டிங்க்கு நிறைய மிஷின்கள், அந்த வர்த்தகம், பிரிண்டிங் கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள், இந்த பிரிண்ட் பண்றதுக்கு இங்கு வேணும்ல, அது தொழில். எம்ப்ராய்டரி எந்திரங்கள், எம்ப்ராய்டரி பண்றதுக்கு நூல், அது ஒரு தனி. அதாவது பின்னலாடை தொழில் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ட்ரெயின் மாதிரி. நிறைய சங்கிலி தொடர் இருக்குது, நூல்ல தொடங்கி. ஆமா, பட்டன்,
ஜிப்பு, அப்புறம் சீக்வன்ஸ். உங்களுடைய அந்த சில பேருடைய சேலை எல்லாம் அழகா வச்சிருப்பாங்க, நீங்க ஜமிக்கின்னு சொல்லுவீங்க, அதுக்கு பேரு வந்து சீக்வன்ஸ். அது தொழில் பேரு சீக்வன்ஸ். அத வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்தா அது ஒரு கடை போட்டு வச்சிருப்பாங்க. அன்பானவர்களே, 65,000 கோடி இப்போ திருப்பூருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அது உங்க பைக்குள்ள வர்றதும் வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு இல்லையா? நீங்க பார்த்து ஏஞ்சிக்கிட்டே இருக்க போறீங்களா, உங்க பேக்குக்குள்ள வரவழைக்க போறீங்களா? பேக்குக்கு வரவழைக்கணும். உங்க பேக்குக்குள்ள, உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள வர வைக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சகோதரிகள் நிறைய பேர் பாருங்க, சகோதரர்கள் கம்மியா தான் இருக்காங்க, இதுல ஒரு 10% தான் இருக்கிறாங்க. பாருங்க, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் கனவு உங்களுக்கு எவ்வளவு கனவு இருக்குது. கவலைப்படாத இருங்கள். கடவுள் வந்து உங்களுக்கு உங்க மேல ஒரு கண் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கேள்விப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருக்குமானால். ஏன்னா நீங்க என்ன, இங்க திருப்பூரை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள், கவனமாக இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்கள், ரொம்ப அன்புள்ளவர்கள், உங்களை கூர்ந்து கவனிச்சு உங்களுக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாத்துக்கோங்க, நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பணிபுரிவீர்கள், ஆனால் உங்களுக்குரிய உயர்வு கண்டிப்பாக இந்த ஊரும் தரும், இந்த உலகம் தரும். எதிர்பார்ப்பு ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டோம், ஏதோ ஒரு லோனை வாங்கினோம், எனத்தையோ 10 கஸ்டமரை வச்சு வண்டியை ஓட்டுவோம், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். வெந்ததை தின்னு விதி வந்து சாகிறதுக்காக நம்ம வரல. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி இதுல ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு உங்க முகத்துல ஒரு சின்ன புன்சிரிப்பு வச்சுக்கோங்க எப்பவுமே. அது உங்களை அழகாக்கும், உங்களை வாய்ப்புகளை கொண்டு வரும். நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க, அப்பதான் உங்களை யாருன்னு தெரியும். இப்ப நான் பேசுறதுனால தானே நான் யாருன்னு தெரியுது உங்களுக்கு. இல்லை நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு வந்தேன், போனேன்னு வந்துங்க, யாரோ ஒரு ஆள் கோட்டு போட்டு வந்தாரு, ஒன்றும் புரியல, எதுக்கு வந்தாருன்னே தெரியல. ஆகவே தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் சமுதாயம் வளரும். இதுல இருக்கக்கூடிய பல விதமான அனுபவங்களை கொண்ட முதலாளிகளை நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ஆணித்தரமாக பேச முடிகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க. எல்லார்ட்டையும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயம் இருக்கும். யாரு எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், 35 வருஷமா இருக்கிறேன், இவர் என்ன புரிய அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதோட அந்த ஞானம் அதோடு தடைபட்டு, நான் இன்னும் கற்றுக்கொள்ளுகிறேன். தொழில் இது வந்து ஒரு பெரிய சமுத்திரம். நீங்க உள்நாட்டு உற்பத்தியில ஈடுபடலாம், வெளிநாட்டு, இன்னைக்கெல்லாம் உலகம் உங்க கையில இருக்கு. உட்கார்ந்த இடத்துல நீங்க வாய்ப்புகளை தேடலாம், அந்த இடத்துக்கு பயணிக்கலாம், அந்த இடத்துக்கு ஒரு பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு போய் எடுத்து உங்களுக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், தேடலாம், உருவாக்கி கொள்ளலாம். ஆனா கொஞ்ச காலம் எதுவுமே வந்தோடனே கிடைச்சிடாது, விதைச்சோடனே முளைச்சிடாது. அதுக்கு ஒரு பாருங்க, 36ல போனாரு குலாம் காதர், இன்னைக்கு 2036 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா என்ன வளர்ச்சி, எவ்வளவு தொழில்நுட்பம், எத்தனை பேர் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தலைவர்கள்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், சாமானிய மக்களை நினைத்து பார்க்கிறார்கள். நீ ஒவ்வொருத்தரும் ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளியாக இருந்தா எவ்வளவு எத்தனை பேர் இதுக்கு அடுத்தபடியாக பிறக்கிற பிள்ளைகள் இளைய தலைமுறையில வாழ வைக்க முடியும். ஆக இது நல்லா கத்துக்குங்க, கொடுத்த வாய்ப்பை மிக சரியா பயன்படுத்திக்கங்க. நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏற்றுமதியாளர் தாராபுரம் ரோட்ல ஜெய்னிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 600 பேர் வேலை செய்யறாங்க. அவரை பத்தி கேள்விப்பட்டேன் நான்.
இப்போ இருக்கிறார், பெரிய ஏற்றுமதிகள் நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாரு. அவரை பத்தி கேள்விப்பட்டேன். அப்போ அவர்கிட்ட பேசினேன், ஐயா உங்களை வந்து ஒரு பேட்டி எடுக்கணும், நீங்க நேரம் ஒதுக்க முடியுமா? அண்ணன் உங்களை எனக்கு என்னன்னு நீங்க வர்றேன்னு சொல்றீங்க, தாராளமா நீங்க எங்க நிறுவனத்துக்கு வரணும், நிச்சயமா நான் வந்து பேட்டி தர்ற அளவுக்கு நான் இல்லை, நான் ஒரு சாமானிய ஒரு ஆளு அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, நான் உங்களுடைய தன்னம்பிக்கையை பத்தி உங்களுடைய கற்றல் முறைகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரை பேட்டி எடுத்தேன். நான் பேட்டி எடுத்து பிரமிச்சு போனேன். ஒரு மனிதனை, ஒரு ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை எப்படி இந்த திருப்பூர் இவ்வளோ உயரத்திற்கு கொண்டு வந்தது, அந்த விஷயத்துக்குள் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, அவருடைய அக்கறை, அவருடைய டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம கனவு கண்டால் நடக்காது. அறிவு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பண்பு இல்லைன்னா அவன் தோத்து போயிடும். நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் 40 வருஷமா இருக்கிறேன், பண்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் சரிந்து போயிருக்கு. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய சரித்திரத்தை பாருங்க. இப்ப அந்த டிவியில உங்களுக்கு அந்த நான் எடுத்த பேட்டிய அமைதியா பாருங்க. இது முடிஞ்சோடனே கேள்வி கேட்பேன், பரீட்சையெல்லாம் வைக்க மாட்டேன், கேள்வி கேட்பேன், பாருங்க. நம்முடைய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பேடசந்தூர் வட்டம் ஒட்டநாகம்பட்டினம் சின்ன கிராமம். நம்ம பிறந்தது கிட்டத்தட்ட 1972 பிறந்தோம். நான் திருப்பூர் வந்து கிட்டத்தட்ட 1989 நான் திருப்பூர் வந்தேன். 89 வந்தேன் திருப்பூர் வந்தேன். படித்ததெல்லாம் வந்து ஒரு சின்ன சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறோம். படித்ததெல்லாம் இல்லை, பெருசாக படிப்பெல்லாம் இல்லை. நமக்கு வந்து வாழ்க்கை தான் படிப்பு, அப்படி அந்த அனுபவம் தான். எனக்கு கூட பிறந்தவங்க 3 பேர், அக்கா, அண்ணா, கடைசி நான். நீங்கள் கடைசி? கடைசி. என்னுடைய அப்பா வந்து என்னுடைய 8 வயசுலேயே தவறிட்டார். 8வது வயதிலேயே தந்தை வந்து இறந்துட்டாங்க. என்னுடைய 8 வயதிலேயே அப்பா தவறிட்டான். நான் வந்து நல்ல விவரமே இல்லை. ஒரு மேபி நான் ஒரு 3வது 4வது படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அப்பா தவறி. அப்போ உங்களுக்கு சரியான நினைவு கூட இருக்காது அப்பா தவறும்போது? அம்மா வந்து படிப்பறிவு இல்லை, பெரிய இப்போ அவங்க அம்மா படிப்பே இல்லை. இருந்தாலும் எங்களெல்லாம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து ஒரு 10வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சாங்க. நாமளும் அதுக்கு எஃபோர்ட் போட்டு ஏதோ பண்ணோம். பட் ஓகே, முடிச்சுட்டு அவங்களால முடிந்த விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை ஒரு தொழிலில் வந்து சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு திருப்பூர் வந்தது தான். என்னை ஒரு நண்பரை வந்து திருப்பூருக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஒரு சிம்பிளாக வந்து வாதப்பி ஒரு சிங்க டெய்லராக இருந்தார். ஒரு வேலைக்கு வா அப்படின்னு சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 89 10th எக்ஸாம் எழுதிட்டு இருந்த டைமில் என்னை திருப்பூர் கூட்டிகிட்டு வந்தார். அந்த டைமில் நான் வந்து சும்மா வேலைக்கு வந்தேன். எப்படி தொழில் கற்றுக்கொண்டு அந்த சின்ன வயதில் தந்தை இல்லாத ஒரு நிலையில் உண்மையிலே உங்களுடைய தொடக்கமே வந்து ஒரு உருக்கமான ஒரு தொடக்கமாகத்தான் இருக்கிறது. உண்மைதான். நான் வந்து ரொம்ப கஷ்டமான எல்லா கஷ்டகால காலங்களையும் கடந்து வந்திருக்கிறேன். சொல்லப்போனால் நான் வந்து கஷ்டத்தின் உச்சத்தை பார்த்துருக்கேன். கஷ்டத்தினோட உச்சத்தை பார்த்துருக்குறேன். வந்த வேற சூழ்நிலை அங்கே ஊரில் ஒன்றும் ஒரு தொழிலோ வேறு எதுவுமே இல்லை, விவசாயமோ இல்லை, சொந்த விவசாயம் கிடையாது, சொந்த தொழில் கிடையாது, எதுவும் இல்லை. சரி, நம்ம வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சரி ஓகே, நம்ம சரி 10th படித்து சும்மா தான் இருக்கிறோம். இந்த எக்ஸாம் லீவில் தான் நான் வந்த வேலைக்கு. எனக்கும் நான் இந்த ஃபீல்டுக்கு பர்டிகுலர் வரணும்னு நோக்கமெல்லாம் இல்லை. நான் வந்து படிக்கணும்னு நினச்சது வந்து மேற்கொண்டு ஏதாவது வந்து டெக்னிக்கல் ஃபீல்டில் படிக்கணும்னு நினச்சேன். ஐடி மாதிரி ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஜாபுக்கு எதாவது போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் என் சூழ்நிலை, எங்கள் குடும்ப சூழ்நிலை என்னால் அது மாதிரி எதுவும் பண்ண முடியல. நான் 10th எக்ஸாம் எழுதி திருப்பூர் வந்துட்டேன். வந்ததுலேருந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அங்கே வந்துட்டு நான் போகிறேன்னு தான் சொன்னேன். அங்கேருந்து ஒரு பெரியவர் என்னை வந்து கொஞ்சம் உத்வேகம் பண்ணார். என்னென்னா, தம்பி நீ நல்லா பண்ணுற, நீ போய் படித்தாலும் மறுபடியும் 4 வருஷம் படித்தா கூட படிச்சுட்டு மறுபடியும் இங்கே வேலைக்கு வர மாதிரி தான் இருக்கும். நீ அதனால நீ வந்து தயவு செஞ்சு நீ இதையே தொடர்ந்து தொழிலை கற்றுக்கொள்ள, சூழ்நிலை சிரமமாக இருக்குன்னு சொல்கிறேன். நீ அதனால் தொடர்ந்து இதை கற்றுக்கோ, இதுலேயே இரு. உனக்கு வந்து கட்டாயம் பின்னாடி ஒரு நாளில் வந்து ஒரு பெரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு அவர் பேர் பாப்புசாமின்னு சொல்லி ஒருத்தர், ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்ல தன்மையான மனிதர். அந்த 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 அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த தொழிலை மறுபடியும் விடாமல் கற்றுக்கிட்டு அப்படியே வந்து நான் வந்துட்டுருக்கிறேன்.
அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் வந்து பிச்சைமுத்து, அம்மா பேர் வந்து பெருமாளம்மன். அப்பா அம்மா இன்னும் இருக்கிறாங்க? அம்மா வந்து இன்னும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அம்மா வந்து ஊரில் எங்கள் கிராமத்துலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அம்மாவுக்கு வந்து விவசாயத்து மேலே ரொம்ப பற்றுதல் உண்டு. அம்மாவுக்காக நாங்கள் தலையெடுத்து நான் வந்து ஒரு விவசாயம் ஒரு ஃபார்ம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அம்மா அங்கிருந்து கூட வந்து பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுல ஃபேமிலி ஒரு ஃபேமிலி வச்சிருக்கிறோம். அவங்க அம்மா நாங்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப கூட பார்த்துக்கிறாங்க. நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கிறோம். அண்ணாவும் சரி அக்காவும் சரி எல்லாம் அவங்கவுங்க செட்டில் ஆகி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுல வந்து தொழிலை கற்றுக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்த நிலைக்கு என்ன எப்படி முன்னேறினீங்க? நான் முதல்ல எனக்கு தெரியல இதை பற்றின ஒரு பெரிய ஒரு நாலேஜில் இல்லை. ஏதோ வந்தால் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் நான் மறுபடியும் போயிடும் அப்படிங்கிற நாளில் தான் இருந்தேன். ஆனால் இதனுடைய கொஞ்ச நாள்லேயே நான் வந்து இந்த தொழில் இருக்க எனக்கு ஒரு என்னை அறியாமல் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஆர்வம் வந்துருச்சு. அதனால சரி இந்த ஃபீல்டில் இருந்து பார்த்துருவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய கற்றுக்க ஆரம்பித்தேன். சரி இது கொஞ்சம் சிவியராக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். அது நல்லா சீரும் சிறப்பாக போச்சு. பட் என்னுடைய எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நான் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதில் வந்து நல்லா 100% கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். நான் வேலை செய்யும்போதே பார்த்தீங்கன்னா மற்றவங்க வேலை செய்கிற காட்டில் நான் கொஞ்சம் நல்லா பண்ண நினைப்பேன். அப்படிங்கும்போது முதலாளி என்ன சொல்லுவாருன்னா, நீ ஏன்டா போகிற இரு, நீ பண்ணு, உனக்கு என்ன வேணும் நீ பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன் சார், நீ பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுடைய உத்வேகம் எனக்கு அவர் தொழில் கற்றுக் கொடுத்த முறையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான்லாம் வேலை செய்யும்போது வந்து பயந்துட்டு வேலை செஞ்சேன். இன்றைக்கி அந்த சூழ்நிலைகள்லாம் நிறைய மாறிக்கிச்சு. நம்மலாம் வந்து கிட்டத்தட்ட அடிக்காத குறைய கூட நம்மளை விரட்டி வேலை வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் கூட நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அடியாத பிள்ளை படியாதுங்கிற மாதிரி நம்ம வந்து கடுமையான சூழல்களை கடந்து வந்து தான் நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. அதுதான் உறுதியா கடினமான சூழ்நிலை தான். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலியர். அதில் தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறதுக்கு ஒரு காரணம். அதுக்கப்புறம் 2007 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வந்து 2007. அந்த ஆரம்ப கால 2007 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த ஆரம்ப கால ஒரு ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டரு, இவைகளில் கிடைச்ச அனுபவத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். ஆனால் அது ரொம்ப அது சொல்லாமல் வேண்டாமான்னு தெரியல. இருந்தாலும் அது ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம். முதல்ல ஒரு ஆர்டர் எடுத்தோம். நான் முதல்ல வந்து ஆர்டர் பண்ணோம். ஒரு சின்ன பையிங் ஹவுஸில் ஒரு சின்ன ஆர்டர் 300 பீஸ் 400 பீஸ் எடுத்து பண்ணோம். அது செஞ்சும் அவங்க ப்ராடக்டாக பணம் கொடுக்கல. ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் செஞ்சேன். அது கூட அவங்க முறையாக பணம் கொடுக்கல. அது நிறைய பிரச்சனையாச்சு. மேற்கொண்டு மறுபடியும் ஒரு சின்ன ஆர்டர் செஞ்சோம். ஓகே, மறுபடியும் 3வது ஒரு ஆர்டர் செஞ்சோம். அதில் வந்து எனக்கு அந்த டைமில் ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிரச்சனை ஆனாங்க. அதில் நாங்கள் ஒரு இம்போர்ட்டர் பண்ணது பையிங் ஹவுஸ் மூலிமா ஒரு இம்போர்ட்டர் பண்ணதில் என்னுடைய பணம் ஒரு 7 லட்சம் ரூபா போய் அங்கே மாட்டிச்சு. அந்த கூட்ஸ் அங்கே போய் போர்ட்டில் நின்றுச்சு யூகேயில். அவங்களால எடுக்க முடியல, பணமும் கட்ட முடியல. அது பெரிய பிரச்சனையாச்சு. எனக்கு மொத்தமாகவே அந்த ஆர்டரில் வந்து ஒரு 70,000 தான் கிடச்சிது. 10% தான் கிடச்சிது. 90% பணம் போச்சு. எப்படி தொடர்ந்து முதல் 3 முயற்சிகளிலேயே சறுக்கிட்டீங்க? நீங்கள் 3மே எனக்கு சறுக்கல் தான். 3மே சறுக்கிட்டீங்க. மித்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவான மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, சரி நமக்கு இந்த தொழில் வந்து சரியாக வராது, ஏன்னா அடுத்தடுத்து நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் மீண்டும் முயற்சி எடுத்து எப்படி தொடர் வெற்றிகளை குவித்தீர்கள். இன்றைக்கு 14 ஆண்டுகள் நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் பயணிக்கிறீங்க. எப்படி அந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வந்தீங்க? நீங்கள் கடுமையான சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்கிறீங்க நீங்கள்? அண்ணா, அது ஒரு எனக்கே தெரியல, என்னை அறியாமல் ஒரு உத்வேகம் தான். அந்த இடத்துல என்னென்னா, நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 முறை யோசிப்பேன். எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பின்வாங்கவே மாட்டேன். அது முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய டெட் எண்ட் என்ன இருக்கோ அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடணும்னு நினைப்பேன். அது என்னுடைய பழக்கம். நான் அப்படி இருக்கும்போது சரி வந்து நம்ம வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம தொழில் பண்ணுறோம்னு சொல்லி வந்துட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி இதை என்ன கஷ்டமாக இருந்தாலும் விடக்கூடாது. நமக்கு எனக்கு ஒரே ஒரு தெரிஞ்ச தொழில் மட்டும் பனியன் கம்பெனி தொழில் மட்டும்தான். நான் வந்து இருந்த 14 வருஷம் காலமாக நான் எக்ஸ்போர்ட் லைன்லேயே தான் இருந்தேன். நான் வந்து 19 வருஷம் ஒர்க் பண்ண காலம். அந்த 19 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மெத்தட் தான் சார். எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் மட்டும்தான் இருந்தேன். நான் வேறு டொமஸ்டிக்கோ வேறு லைனோ எதுக்குமே மாறல. வேற எல்லாம் கூப்பிட்டாங்க, நமக்கு ஒரு ஐடியா இல்லை, நான் மாறவும் இல்லை. ஒன்லி எக்ஸ்போர்ட் லைனில் மட்டும்தான் இருந்தோம். சரி, முடிவு எடுத்து வந்துட்டோம். இது எதுவாக இருந்தாலும் செஞ்சு பார்த்துருவோங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனுடைய முயற்சி தான், அதனுடைய பலன் தான் வந்து இன்னைக்கு இதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். அது வந்து
சொன்னால் வந்து அது கண்ணீரே வரும். அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம், அவமானங்களும் வலிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைய கடந்து நிறைய கஷ்டங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஜெய்னிட் கிரியேஷன்ஸ்ல எவ்வளவு பேர் அலுவலர்கள், தொழிலாளர்கள், பணியாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பேர் பணிபுரிகிறாங்க? எங்களுக்கு மொத்தமாக எங்கிட்ட இருக்கிற 4 ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம். அந்த 4 ஃபேக்ட்ரி சேர்ந்து மொத்தமாக ஒரு 80 ஸ்டாஃப் இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் வந்து மோர் தென் 550 650 எபோவ் 650 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தொழில் கற்றலில், தொழில் வளர்ச்சியில் முன்னேறணும்னா அவங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன, கடைபிடிக்க கூடாத பழக்க வழக்கங்கள் என்ன? கடைபிடிக்க வேண்டிய ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுடைய ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டியை வந்து குயிக் மணி அப்படிங்கிறதா மென்டாலிட்டி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. இப்போ நான் வந்து உடனே நிறைய பணம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நல்ல ஒரு விஷயமா என்னுடைய மனதில் இல்லை. ஏன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலியர்னா, ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு பிறந்தா 100 ஆண்டு காலத்துக்கு வளரணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி போயிட்டே இருக்கணும். அது மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? ஈஸிலாட்டு இன்றைக்கி பிறந்து நாளைக்கு இல்லாத மாதிரி ஆகக்கூடாது. வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிராஜுவலாக க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். லைஃப்பில் அப் அண்ட் டவுன் வரும். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மனநிலையை நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. 100% இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெரி கிளவர் கைஸ். எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது, நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த கான்செப்டே முதல்ல தப்பு. என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், இது வந்து தப்புன்னு தான் சொல்கிறேன். ஸ்மார்ட் ஒர்க் வேணும் தான், ஆனால் வந்து ஜெயிக்கிற வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் ஜெயிக்கும். நான் 100% நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்றைக்கி இருக்கிற சமுதாயம்லாம் என்ன நினைக்குதுன்னா, இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவில் இருந்தால் வந்து பெரிய சோசியல் மீடியா தான் அவங்கள அழிச்சிட்டு இருக்குன்னு. நான் ஒரு மீட்டிங்க்கு வந்து நெதர்லாண்ட்ஸில் ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் பொதுவான ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னை வந்து அந்த முதலாளி என்னை ஒரு கேள்வி கேட்டார். இது நீங்கள் கேட்ட கேள்வி தான். இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு அவங்க ஆஃபீஸில் நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை கேட்டார், இது மாதிரி சாந்தகுமார், நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு உங்களுடைய பதில் என்ன, உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சோசியல் மீடியா தான் உலகம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது வெளில வாழ்க்கை. அதுலேருந்து எல்லோரும் வெளியில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை நோக்கி போனாங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் ஒழிய சோசியல் மீடியா அவங்களுக்கு பெரிய வாழ்க்கையே இல்லை. அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் தான் அழிக்குது ஒழிய அவங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை தரப்போகிறது இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துன்னு சொல்லி நான் பதிவு பண்ணேன். அதே கருத்தை தான் நானும் இங்கே சொல்கிறேன். சோசியல் மீடியா சோறு போட்டுறாது. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும். திங்கிங். நீங்கள் எதை பற்றின ஒரு திங்கிங்காவது இருந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியல, அதே சக்ஸஸே கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான மிக்க மகிழ்ச்சி. அம்மா மட்டும் வச்சுட்டு 10வது படிச்சுட்டு இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் வந்து திருப்பூருக்கு வந்து அந்த பணியன் தொழில பழகி இந்த வைராக்கியம் எப்படியாவது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உண்மை, இது ஒரு தொழில், இது ஒரு புத்திசாலி, இது எப்படியாவது என் தலைக்குள்ள கொண்டு போய் இந்த ஞானத்துக்குள்ள அதை கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு முயற்சி எடுத்து ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருந்த அவருடைய வாழ்க்கை பயணம் நீங்க பாருங்க. வெளிநாட்டில் அவருடைய பிள்ளைகளை படிக்க கொடுக்கிறார். அவருக்கு இன்னொரு முறை ஒரு வாழ்க்கை செய்வார். அதை விட நான் பிடிக்கும். இது மாதிரி நம்ம சேனல் தான் 600க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இது ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பு. உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டை, நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்து கூட அரசு தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த உதவியை செய்யறாங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகள் சங்கர ராகவன் சார் போல இருக்கக்கூடிய நல்ல மனிதநேயம் உள்ள அதிகாரிகள் அந்த கடமையை மிகச்சரியாக உங்களுக்கு செய்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த நகரம், இந்த ஊர், இந்த தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னும் யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை
நினைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமிக்கு தான் நீங்கள் வந்து தொழிலை கற்றிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏதோ விளையாட்டு காரியமாக ஏதோ வந்தோம், ஏதோ லோன் கிடைக்கும் போல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கரெக்டா வந்து அந்த லோனை வாங்கிட்டு நம்ம அதை வந்து இப்படி வந்தாதானே உங்களுக்கு 3 லட்ச ரூபா கிடைக்குது. வெளியில எந்த ட்ரக்ல போனாலும் எங்க லோன் கிடைக்குது. அப்படி என்று யாராவது கருதுவீர்கள் என்றால் அன்பானவர்களே, 3 லட்சத்தோட முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. சூப்பர். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வந்து பேட்டி அருமையா சொல்லுங்க. ஏன்னா உங்க சரித்திரம் அப்ப பாருங்க, அதை பதிவு பண்ணது 3 வருஷம் ஆச்சு. அதை பதிவு பண்ணி கொரோனா காலத்துல நான் அதை பொக்கிஷமா பதிவு பண்ணதுனாலதானே உங்களுக்கு அது காமிக்க முடியுது. எவ்வளவு என்ன கொண்டு போறோம், எவ்வளவு நாள் நினைச்சு பாருங்க. உங்களுடைய இளமை காலங்கள்ல நீங்க ஓடி விளையாடிய காலங்கள்லாம் இருக்கு. இப்ப உங்க வயசை பாருங்க, கண்ணாடி எடுத்து பாருங்க, வயசாயிட்டு. அப்ப காலம் கடந்து செல்லும், நாமும் இல்லாமல் போய்விடுவோம். ஆனால் இருக்கும் வரை நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிற ஞானத்தை நமக்குள்ளாக கொண்டு வந்து அதை கொடுங்க, இலவசமா கொடுங்க. நான் இன்னைக்கு வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர்ல நான் வந்து பேனா கூட வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா வந்த நாள் முதல் நல்லத மாத்திரம்தான் செய்வோம், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்வோம். இப்ப நான் வந்து காலையில இருந்து பேசிட்டு இருக்கேன், ஒரு பைசா இங்க இருந்து நான் வாங்க போறதில்லை. ஏன்னா நான் வந்து உங்களுக்காக வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு சூழ்நிலையில வந்திருக்கீங்க, உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. பெண்கள் தான் சக்தியினுடைய அடையாளம். ஆகவே உங்களால முடியாது, உலகத்துல யாராலும் முடியாது. நீங்கள் தான் மனிதனை இந்த பூமிக்கு பிறக்க வைத்த அவனை ஒரு தெய்வத்தினுடைய அடையாளம் தான் நீங்க பெண்கள். ஆகவே நிறைய சகோதரிகள் நீங்க இந்த தொழிலை கத்திட்டு வந்திருக்கீங்க. உண்மையா இருங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, உழைங்க. சண்டை போடுறவங்களோட சண்டை போடாதீங்க தயவு செஞ்சு. சண்டை போடுறவங்க உங்களை முடிக்கிறதுக்காக சண்டை போடுறாங்க, நீங்க வாயை முடிக்கங்க, ஓடியே போயிடுவாங்க. ஆக ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நிறைய இப்போது அன்பில்லாத ஒரு உலகத்துல, சுயம் நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். எங்க காலத்துல அப்படிலாம் கிடையாது. நாங்க ரொம்ப பக்கத்து வீடுனா எய்த்த வீடு, பக்கத்து வீடுனா அத்தை மாமா அப்படின்லாம் பழகுவோம் அந்த காலத்துல. இப்பெல்லாம் வந்து ப்ரோ அப்படின்றான். ப்ரோவா? என்னடா என் வயசு 57 தம்பி, என்னைய ப்ரோன்ற நீ ப்ரோ அப்படின்றான், ஜி அப்படின்றான். அப்ப எல்லாம் வந்து ஒரு உறவு முறை, பாசமாக பழகக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தது. ஆகவே உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் என்ன செய்ய, இலக்குகளை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டதிலே உறுதியா இருங்கள், அதை மென்மேலும் பலப்படுத்துங்கள். உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெறும் பாத்திரமா இருக்காதீங்க. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் பார்க்கும். என்ன திறமை இருக்குது, என்ன ஞானம் இருக்குது, அதுதான் உங்களுடைய தகுதிகளை வளர்க்கும். நீங்க பூமியில இருக்கிற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருங்க. நதி போல ஓடிக்கொண்டேரு அப்படின்றோம் இல்லையா? தேங்கி இருந்தால் குட்டையாக மாறி விடுவீர்கள். குட்டை என்னாகும், உள்ள கெட்டு போயிடும், நாற்றம் எடுக்கும், இறுதியிலே வற்றி போகும். அதனால வாழத்தான் பிறந்திருக்கிறோம், வாழுங்கள். நீங்களும் இதே போன்ற ஒரு உள்நாட்டு உற்பத்தியாளராக, ஏற்றுமதியாளராக வேலை செய்யுங்க, செஞ்சு கத்துக்குங்க. அப்புறம் வேலை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி, மாறுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம அம்பரல் மேடம்ஸ் குருவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் உங்களுக்கு நன்றியை வாழ்த்துக்கள். சார் மாதிரியான ஒரு பிரபலங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறது நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா உங்களை இப்போ முதல் முறையாக தான் சார் பார்க்குறேன். உங்களுடைய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்துட்டிங்கன்னா தொழில் முனைவோர்களை, தொழில் வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய உங்களுடைய எல்லாருடைய முயற்சிகளையும் நான் தலைவணங்குறேன். எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவர் 15-20 வருடம் நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தொடர்ந்து ஒரு 5 வருடமாக பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள், எந்த இடத்துலையோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு வெற்றி பாதையை தொடர்றதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கு. அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சு, அதுக்குண்டான தேடல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கும்போது இதில் என்ன பெருசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், எல்லா இடத்துலையும் கடந்து வந்ததுதானா
அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் கவனத்துக்கிறதோடு நாங்கள் இருந்தது உண்மை. அப்போ இங்கே வந்து லாஸ்ட்டாக கொடுத்த 4 நாள் செஷன் ஆகட்டும், இப்போ நீங்கள் கொடுத்துருக்குறாகட்டும், எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய தொழிலில் எங்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எங்கே நாங்கள் கவனத்தை செலுறோம், எந்த இடத்துல நாங்கள் சர்க்கிள் விட்டுருவோம், இதுலேருந்து நம்ம எப்படி டேர்னிங் பாயிண்ட் எடுத்து நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்கிற எல்லா விஷயங்களையும் எங்கள் உருவத்தையும் கற்றுக் கொடுத்தீங்க. ஏன்னா நீங்களாம் ஒரு கை தேர்ந்த வல்லுநர். உங்களுடைய பாதையில் நாங்கள் வரும்போது எங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை நீக்கிட்டு நாங்கள் வெற்றி பாதை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்களாம் கொடுத்த ட்ரைனிங் பயிற்சி எங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்குது. கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போவோம். சார்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இப்போவும் நீங்கள் அந்த பேட்டி எடுக்கிறீங்களா சார், இந்த மாதிரி அடுத்து கண்டிப்பாக அதை தான் சார் நான் சொல்ல வரேன். அடுத்த முறை கண்டிப்பாக நான் இந்த ஒரு டெக்னிக்கலை பயன்படுத்தி தொழிலில் நல்லா அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் தான் சார் எங்களை பேட்டி எடுக்கணும். அந்த வாய்ப்புக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது தான் எங்களுக்கு அது ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் கொடுத்த பயிற்சியில் சார் முன்னிலையில் இந்த நிறுவனத்தில் இந்த ஒரு அமைப்பில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிச்சு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த அச்சீவ்மெண்ட் போயிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் மூலமாக தான் சார் இந்த உலகத்துக்கு தெரிய வரணும். அதுக்காக நான் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன் சார் இந்த தொழிலை. தவிர இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்து தொழில் எப்படி தெரியாத தயக்கத்தோடு இருந்தாங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற ஊக்கமும் உத்வேகமும் இவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். எங்களுடைய நிறுவனத்தோட பேர் ஃபிட் அண்ட் பெஸ்ட் கார்மெண்ட்ஸ் சார். அதுக்கு என்னுடைய பேர் சரிதா தமிழினியா. தொடர்ந்து இந்த ஃபிட் அண்ட் பெஸ்ட் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். அதோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக ஃபிட் அண்ட் பெஸ்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு டெய்லர் ஷாப் மாதிரி ஒரு பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்கோம். டிஷர்ட்லாம் தயாரிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த க்ரோவை கொண்டு போகிறதுக்கு சில தகவல்கள் தேவைப்பட்டுச்சு. அது முழுமையாக இங்கே கிடைச்சிருக்கு. என்னென்ன பண்ணணுங்கிறத இந்த தொடர்ந்து 7 நாள் பயிற்சி எங்களை முழுமையான வளர்ச்சி அடைக்க உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ப்போம். நான் வளர்வதோடு மட்டுமல்லாமல் எங்களோடு சேர்ந்து எங்களோடு பயணிக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளையும் எங்களோட வளர்ச்சி பாதையை நோக்கி அழைச்சிட்டு போவோங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா திருப்பூர் எப்படி வளர்ந்ததுன்னு கேள்விப்பட்டேன்னா எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குங்க சார். 1936 குலாம் காதலை எப்படி ஆரம்பித்தார் என்ன, இது எந்த தகவலுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு சும்மா காலி குடம் மாதிரி தான் இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து அந்த தொழில் எப்படி வளர்ந்தது, எப்படி உயர்த்தியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி பாடுபட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அந்த வழியில் நாங்களும் செல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்குங்க சார். என் மூலிமா நிறைய பேர் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்துருக்குங்க சார். அது கண்டிப்பாக நான் செயல்பட்டு வந்தேன். நன்றி. இவ்வளோ ஷார்ட் டைமில் முடியணுமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இது ஓகேங்களா. அதாவது ஒரு 4 நாள் ஒரு செஷன் போயிட்டு இருந்தது. உண்மையிலேயே அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அதில் வந்து எங்களுக்கு கிடைச்சது நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சது. அது வந்து ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது 4 நாள் செஷன் வந்து ஒரு ஷார்ட் டைமாக ஒரு 2 ஹவர்ஸில் எங்களுக்கு ஒரு இது கிடைச்சது. ஓகேங்களா. உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களை மாதிரி ஆளுகளை வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க. எங்ககிட்ட இருந்து ஒரு 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 என்ன சொல்கிறது வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மோட்டிவேஷனை வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேங்களா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நாங்கள் வந்து ஒரு லோன் வேணுங்கிற ஒரே கான்செப்டோடு தான் எல்லாருமே உள்ளே வந்தோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு வர சொன்னால் இந்த மாதிரி பயிற்சி இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் 25 வருஷம் 30 வருஷம் இதுலேயே இருக்கிறோம் சார், எங்களுக்கு என்ன பயிற்சி நாங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை ஏதாவது இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம சிகரத்தில் ஏறி இருந்தாலும் அவங்க நிற்கக்கூடாது, அடுத்தது வானத்தில் ஏறு அப்படிங்கிற அந்த தொடர் முயற்சி இருக்கணுங்கிறது எல்லாமே இது மூலியமாக கற்றுக்கணும். ரெண்டாவது இந்த அதாவது திட்டமானது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம தொழில் சின்ன சின்ன குறு தொழில் எல்லாமே வீட்டு ஒவ்வொருத்தரும் செய்யும் போது ஒவ்வொரு வீடும் வளரும் போது தான் நாடு வளருங்கிற ஒரு கான்செப்டோட தான் கவர்மெண்ட் கொடுக்குது. அதுல என்னன்னா தொழில் தெரிஞ்சவங்களுக்கு அதாவது வட்டியோட அதாவது மானியத்தோடு சேர்ந்து கடனும் கொடுக்கறது. அதே மாதிரி தொழில் தெரியலனாலும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த கருமையை கொடுத்து அதுக்கு கூலி கொடுக்குற மாதிரி இந்த தொழில் பயன்படுது. ஏற்பாடு இந்த மாதிரி வளர்ச்சிக்காக பண்ணக்கூடிய நம்ம அந்த கவர்மெண்ட் நம்ம இந்த இடத்துல தடவாங்க. இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிற நம்மளுடைய தொழில் வணிக தொழில் பயன்படுறது எல்லாருமே சார் வந்து எல்லாருமே தலைவலிக்கு மதிய வணக்கம். என்னோட பேர் கோபேந்தேவி. நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக இந்த டெய்லரிங் ஃபீல்டில் தான் இருக்கிறேன். வீட்டு நம்ம குடும்பம் குழந்தைங்க அதை மட்டுமே தான் சுற்றி இருக்கோம். இப்போ நானும் இதை நோக்கி வந்தது நம்ம ஒரு 3 லட்ச ரூபா கடன் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு 4 நாள் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா
பணம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அது நம்மளை சுற்றியே நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எனக்கு தெரிய வந்தது. பணம் லோன் கிடைக்கல, அது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் என்னை சுற்றியே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் கட் பண்ணி கொண்டு வந்தாலே கடன்கிற ஒன்றே எனக்கு வேண்டியதே இல்லை. என்னை நானே வெளிக்காட்டிக்கலாம் ஒன்று. அது தெரிஞ்சு அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் மத்தியானம் இந்த கிளாஸ் எடுத்ததுமோ உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது, இத்தனை நாளும் தெரியாது. இப்போ தான் நீங்கள் இது தெரியும், சத்யவேல் சார் மட்டும்தான் வீடியோவில் பார்ப்போம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு தான் தெரிய வச்சதுக்கு மிக்க நன்றி சார். நான் வந்து 10 வருஷமாக இருக்கேன் டெய்லரிங் ஷாப்பில் வச்சுருக்கேன். ஆனால் 2 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குது. நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 10 பெண்மையாவது நம்ம மோட்டிவேஷன் பண்ணி டெய்லரிங் கிளாஸில் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்தேன். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, மாற்றிட்டேன். நான் தான் 5 கிளாஸில் நான் வந்து பொண்ணு கொடுக்கணும், வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்தேன். வணக்கம் சார், என் பேர் மாணிக்கராஜ், சாவுகண்டுபாளையம் நம்பூர் பக்கத்தில். நான் வந்து கைத்தறி நெசவு தொழிலாளிங்க. சொந்தமாக சில்க் பட்டு தயார் பண்ணுறேங்க. எங்கள் வீட்டில் 2 தறி போட்டு என் ஒய்ஃபு நானும் உற்பத்தி பண்ணுறோங்க. அது வந்து இப்போது இங்கே வந்து நீங்கள் பேசுகிறது போது ஸ்பின்னிங் சம்மந்தப்பட்டமாக பேசுகிறீங்க. இருந்தாலும் அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு ஏற்புடையதாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததுங்க. அதுக்காக உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுங்க. கருத்துக்கள் வந்து பிடிச்சிருந்துங்க எனக்கு. இது வரைக்கும் 7 நாள் போனதும் அப்படி தான் போயிட்டு இருந்துங்க. எனக்கு கருத்துக்கள் மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டேங்க. ரொம்ப ரொம்ப இது டெவலப் பண்ணுறது எப்படி, ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் நம்ம ஸ்பின்னிங் லைனில் பார்க்கலங்க. என் தொழிலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் பார்த்தேங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கலாம். என்ன எப்படி ஒரு 2 தறியை வச்சுட்டு நம்ம இன்னும் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணது அப்படியே ஒரு யோசனை இருந்தேன் எனக்கு. இது வந்து இன்னும் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட் பண்ணுறப்போ அதை யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இப்போ வட மாநிலத்திலிருந்து நிறைய பேர் எங்கள் தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள வச்சு எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க. அது நானும் அந்த முயற்சியில் இருக்கிறப்போ இந்த கவர்மெண்ட்டு நமக்கு உதவி செய்கிறப்போ அதை வச்சு எப்படி முன்னேற்றம் அடையலாம். ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. உங்களோட பேச்சும் எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை விட்டுற மாதிரி இருந்ததுங்க. இன்னும் 7 நாள் அந்த ப்ரோக்ராம் போனதும் எனக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் கொடுத்துதுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து இது கவர்மெண்ட் நடத்துறது மாதிரியும் இல்லைங்க சார். ப்ரைவேட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டில் கலந்துக்கிட்ட மாதிரியும் இல்லைங்க சார். அதுக்கு அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேங்க சார். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மிஷின் வாங்கணும், நம்ம என்னோட டேலண்ட்டை நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தேங்க சார். இப்போ எனக்கு இல்லை என்ன ஆசைன்னா நம்ம 4 மிஷின் போட்டு நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லித்தர அளவுக்கு நம்ம வளரணும். அந்த அளவுக்கு எனக்கு இங்கே கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்குங்க சார். நீங்கள் விதைக்காமல் அறுவடை செய்யவே முடியாது. நீ சொன்ன மாதிரி பேசுனீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு. இன்னும் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சந்திக்கலாம். God bless you.